ஆனால் கரெக்டாக அவங்க சொன்ன 1 மணி நேரத்தில் உலக அளவில் ட்ரெண்டிங்கில் கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? ஆமாம், இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதாங்க விஜயினுடைய அந்த அந்த காந்தம். அதுதாங்க விஜயினுடைய ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அது இன்றைக்கி அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி பல கோடிகளை இறைச்சி தான் ஒவ்வொரு கட்சியும் ஐடி விங்கு வச்சுருக்கு. ஆனால் தன்னார்வத்தோடு வந்த ஒரு பெரும் கூட்டம் அங்கே உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சம் இல்லைங்கிற அளவுக்கு இந்த போர் சோசியல் மீடியாவில் நடக்குது. அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது இல்லாமல் விஜய் அவருடைய சின்னம்ங்கும்போது கடைகோடி கிராமத்தில் தண்ணி பிடிக்கிற பெண்மணி கூட பேசிடுவாங்க அதை பற்றி. அதனால் அது நீங்கள் பெருசாக கொண்டு போய் நம்ம மெனக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது விஜய்க்கும் தெரியும். அதனால் ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஜனவரி 27 திரும்பவும் நீதிமன்றத்தில் விசாரணை வரப்போகுது. ஜனநாயகம் படம் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சந்தோஷத்தோடு சேர்த்து தீர்ப்பு விஜய்க்கு சாதகமாக வந்தால் அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும்னா அரசியலை தாண்டி இந்த படம் வந்துடணும். ஒரு அரசியல் காரணத்துக்காக இந்த படத்துக்கு நீங்கள் நெருக்கடி கொடுத்து முடக்குவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். 27ஆம் தேதி நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க மேல்முறையீடு பண்ணாமல் இருந்தால் அதை விட சந்தோஷம் வேற ஒன்றும் கிடையாது.